கைஸ் இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கேயோட ஸ்குவாட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இயருக்கான பாசிபிள் பிளேயிங் 12 என்ன அண்ட் அதில் என்னென்ன வீக்னஸ் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாம் அண்ட் ஆஃப் சீசன் ஒர்க்ஸ்லாம் என்னென்ன பண்ணலான்னு இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூடவே ஸ்குவாடில் இருக்க மற்ற பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் என்ன, யாரை ரீட்டைன் பண்ணலாம், யாரை ரிலீஸ் பண்ணலான்னு இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 செப்பரேட்டாக ஷேர் பண்ணுறேன். ரைட், நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பிளேயிங் 12 ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஆப்வியஸாக நம்ம டாப் 3 செட் ஆகியிருக்கு. சஞ்சு வில் ஓப்பன் வித் ஆயுஷ் மாத்திரி அண்ட் நம்பர் 3 ருத்துராஜ் கெய்க்வாட் ஆடுவார். இதில் சஞ்சுவோட மெயின் ஸ்ட்ரென்த்தே அவரோட மேட்ச் வின்னிங் அபிலிட்டி ஆன் பேட்டிங் ட்ராக்ஸ், ஃபிளாட் பேட்டிங் ட்ராக்ஸ், பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, பெருசாக பவுன்ஸ் இல்லைன்னா அந்த மேட்ச்சில் டெஃபினட்டாக ஒரு ஸ்கோர் பண்ணுவார். அண்ட் ஐபிஎல்ல அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அதுவே ஒரு மேஜர் பாசிட்டிவ் வித் சஞ்சு சாம்சன். அது போக அவர் ஒரு லீடர்ஷிப் ஆப்ஷனாக இருப்பார். ஸோ இதெல்லாம் இவரோட பாசிட்டிவ். அண்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஹைலி வல்னரபிள் அகேன்ஸ்ட் பேஸ் வித் பவுன்ஸ் ஆர் சி மூவ்மெண்ட். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மேட்ச்சில் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி மேட்சஸில் எல்லாமே சஞ்சு கொஞ்சம் தடுமாறினார். அந்த மூவ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டப்பட்டார், பவுன்ஸை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டப்பட்டார். பட் மற்ற மேட்சஸ்லாம் அவர் ஈஸியாக வின் பண்ணி கொடுத்துருவாரு. எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்காரு, மேட்சை முடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ அதனால ஒரு சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை வின் பண்ணக்கூடிய அபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. ஸோ நெகட்டிவ் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். பெருசாக கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இனிவேஸ் அதை அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இவர் கூட ஆயுஷ் மாத்திரை தான் ஓப்பன் பண்ணணும். பவர் பிளேயில் ஹை இன்டென்ட் பேட்டர் ப்ரோ மேக்ஸ்னே சொல்லலாம். எக்ஸப்ஷனல் ஆல்ரவுண்ட் கேம் இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி அவர் ஒரு பொட்டன்ஷியல் சூப்பர் ஸ்டார் பேட்டர். ஸோ அதனாலே அவர் ரிட்டைன் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷனு கூட. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த 6 ஹிட்டிங் ஏரியாஸ் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட். பாசிட்டிவ் என்னன்னா எல்லா பவுலிங் டைப் அகேன்ஸ்டாகவும் டீசன்ட் டு குட் ரேஞ்சில் நல்லா பண்ணிடுவார். பட் அதே தான் ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த இயர் பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் பிளாக் இருந்ததுனால எந்த பவுலிங் அகேன்ஸ்டாக ஒழுங்காக பண்ணல. எஸ்பெஷலி ஸ்பின் அகேன்ஸ்டாக டேக் ஆன் பண்ண போய் அவுட் ஆகுறாரு. எந்த நேரத்தில் டேக் ஆன் பண்ணணும்னு தெரியாமல் அவுட் ஆகுறாரு. ஒரு 4 அடிச்சா அடுத்த பாலும் 4 அடிக்கணும்னு போய் அவுட் ஆகுறாரு. அண்ட் அதுக்கான ரீசன்ஸ்ல என்ன, முதல்ல ஒரு 10-15 பால் 4 அடிக்காதனால திடீர்னு நான் அடிக்க போறேன் அடிக்க போய் தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் நெகட்டிவா பார்க்கப்படுது இந்த சீசன்ல. அண்ட் அது போக நிறைய லாஃப்டட் ஷாட்ஸ் பிளேயே பண்ணல. பாலை தடவி கொடுக்குறேன்னு அந்த சர்க்கிள்குள்ளேயே அடிச்சுட்டு ஓட பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அதான் மேஜர் நெகட்டிவா அவர்கிட்ட இருக்கு. ரைட், இப்போதைக்கு நம்ம டாப் 3 செட் ஆகி இருக்கு. நெக்ஸ்ட் 3 பேட்டர்ஸை பார்த்துடலாம். கார்த்திக் சர்மா at 4, ஷிவம் டுபே at 5 அண்ட் டெவால் ப்ரூஸ் at 6. இதில் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு. அதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக எப்படி பார்க்க போறோம்னா இருக்கிற 12 என்ன அண்ட் அதில் எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்ற ஆங்கிள் தான் இந்த வீடியோ போகுது. இப்போ கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் 6 ஹிட்டர் அகேன்ஸ்ட் ஸ்பின் பவுலிங் அண்ட் நம்பர் 4ல ஆடும்போது எந்த ஒரு பிளேஸ்லையுமே அவுட் ஆஃப் ஷாட்ஸ் மாதிரி தெரியல. நம்ம அப்போ போட்ட வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எந்த ஒரு இடத்துலையும் அவர் ஸ்டக் ஆகலன்றது எப்படி சொல்ல, ஒரு பவுலிங் போட்டாங்கன்னா அது அடிக்க தெரியாமல் தடுமாறுறது அந்த மாதிரி ஆடினதே கிடையாது. ஒன்று ஆனால் டிஃபெண்ட் பண்ணி பால் நேராக ஃபீல்டிட்ட போகும். அது மட்டும் தான் ஒரு இஷ்யூவாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி நல்ல பால்ஸ் கூட டிஃபெண்ட் பண்ண முடியாமல் இவரோட ஏஜ் பேட்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. இவரை விட சீனியராக இருக்க பேட்டர்ஸ் கூட தடுமாறி இருக்காங்க. பட் இவர் எந்த ஒரு மொமெண்ட்லையும் தடுமாறல. அண்ட் எஸ்பெஷலி ஜிடி மேட்ச்ல செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாரு, ரன் அவுட் ஆகிட்டாரு. நான் அப்போ கூட சொல்லியிருப்பேன் ரன் அவுட் ஆகலைன்னா நல்லா இருந்திருக்குமேன்னு. செம்மையாக பண்ணியிருந்தாரு. அந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் அடி ஹோல்டரோட பவுன்ஸ் எப்படி ஆடுறாரு நம்ம பார்த்துருந்தோம்னா ஃபென்டாஸ்டிக்காக இருந்திருக்கும். பட் அகைன் பரவாயில்ல, நல்லா ஆடி இருந்தார். ஒரு 15-16 பால் ஆடினார்ல, அப்போ அந்த பால்ஸ்லாம் நல்லா தான் ஆடி இருந்தாரு. அண்ட் ஆப்வியஸ்லி பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் ஸ்டார் அண்ட் கீப்பர் ஆப்ஷனும் இருப்பார். இவர் தான் நம்மளோட செகண்ட் ரிட்டன்ஷன் ஆப்ஷனும் இருப்பார் மெகா ஆப்ஷனில். அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் ஆஃப் டாட் பால்ஸ். இது வந்து நான் போடணுன்றனால தான் போட்டிருக்கேன். இது 2 விதமாக பார்க்கலாம். டாட் பால்ன்றது ஒன்றுமே ஆட தெரியாமல் எங்கேயுமே பால் மாட்டாமல் எட்ஜு வாங்கி நேராக ஃபீல்டர் கிட்ட போகிறது ஒன்று. இன்னொன்று எல்லா பாலுமே கரெக்டாக லாஸ்ட் மினிட் வரை வாட்ச் பண்ணிட்டு லென்த்தை கெஸ் பண்ணி முன்னாடியே பேட் எடுத்துகிட்டு போய் மிடில் ஆஃப் த பேட்டில் டிஃபெண்ட் பண்ணுறதுலாம் குவாலிட்டி பேட்ஸ்மேன்ஷிப்பு. அதை அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சுது. ஸோ அசால்ட்டாக இதெல்லாம் ஈஸியாக ஒரு ஆஃப் சீசனில் ஒர்க் பண்ணிட்டு சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதனால இது பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம நம்பர் 5, நம்பர் 6 ஷிவம் டுபே அண்ட் டெவால் ப்ரூஸ். இங்கே தான் நம்ம கொஞ்சம் இஷ்யூவே ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு டாப் 4 செட் ஆகியிருக்கு. டாப் 4ல ஒரு இஷ்யூ என்னன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நம்ம கிடையாது. அது ஒரு மைனர் இஷ்யூ. பட் அகைன் பரவாயில்ல, கார்த்திக் சர்மா ரொம்ப டைனமிக்காக இருக்கிறனால சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்பர் 5ல நான் ஷிவம் டுபே போட்டிருக்கேன். எனக்கு டெவால் ப்ரூஸ் at 5, ஷிவம் டுபே at 6ன்றது எனக்கு எப்படி பார்த்தாலும் செட் ஆகல. டெவால் ப்ரூஸ் at 5 நல்ல ஃபார்ம்ல இருந்தாருன்னா கார்த்திக் சர்மா 4 அண்ட் டெவால் ப்ரூஸ் at 5 வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்காது. அவங்களே நிறைய ரன்ஸை ஸ்கோர் பண்ணிடுவாங்க. பட் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும்னா நம்ம ஒரு 16 ஓவரில் 170 இருக்கும். கரெக்டாக 16.6வது பந்தில் டெவால் ப்ரூஸ் ஒரு 6 அடிக்க போய் அவுட் ஆகிறாரு. ஷிவம் டுபேக்கு ஒரு 3 ஓவர் பாக்கி இருக்கு. 3 ஓவரில் அட்லீஸ்ட் ஒரு 35-40 ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஷிவம் டுபே அந்த 18 பாலில் 12 பால் ஆடி அந்த 12 பாலில் 16 ரன்ல நிற்பாரு. அவர் பேட்டிங் வந்தாலே நேராக பேடை நோக்கி தான் பால் போட போகிறாங்க. அவரால் அடிக்க முடியாதுன்றது அவருக்கும் தெரியும், பார்க்குற நமக்கும் தெரியும், பவுலிங் போடுறவனுக்கும் தெரியும், மொத்த ஆடியன்ஸ்க்கும் தெரியும். ஸோ 20 ஓவரில் 225 ரன் இருக்க வேண்டியது 20 ஓவரில் 200
205 மாற அந்த 205 ரன்னை 19.2 பால்ல 206 சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட்டா இருக்கு. இதுல ஃபன்னி திங் என்னன்னா, எல்லாருமே வின் பண்றதா ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. ஜிடி டாப் 3 பேட்டர்ஸ் தான் வின் பண்ணி தருவாங்கன்றது ஒரு டெம்ப்ளேட். பட் நம்ம டீம் தான் நம்ம கூட யார் வந்தாலும் அவங்களுக்கு எப்படி மேட்சை வின் பண்ணி தரலான்ற ஆங்கிள் யோசிச்சு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மேட்ச் முடியும் போது நம்மளும் வாழ்க்கையை வெறுத்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போயிடுவோம். ஸோ இதான் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா ஷியம் டுவே மேலே அனுப்பிட்டு டெவால் ப்ரூஸை நம்பர் 6 அனுப்பிடலாங்க. அவரால் அடிக்க முடியும். 2 ஃபுல் டாஸ் போட்டாவது 6 அடிப்பார். எனக்கு அது போதும். அதே 17வது ஓவரில் டெவால் ப்ரூஸ் வந்தால் கூட எதர் அவர் அடிச்சு அவுட் ஆவார், இல்லை 10 பால் 35 ரன்ல நிற்பார். எம்ஐ கேப்டவுனுக்கு அந்த 15th ஓவருக்கு அப்புறம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட பிரேக் அவுட் சீசன் அந்த இயரில் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 வந்து தான் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஸோ அதனால அங்கெங்கேயா தேத்த முடியுமான்னு தான் பார்க்கணும். ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க 5 and 6ன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அகைன் அது எங்கே போய் முடிய போகுது, யார் நல்லா பண்ண போகிறா, எப்படி பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பட் அகைன் அது ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்கும். நம்ம லேட்டர் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட் நம்பர் 7 பொசிஷன். நம்பர் 7 பொசிஷனில் 2 பிளேயர் இருக்காங்க. இது ராமகிருஷ்ண கோஷ் ஆர் ஒரு பிரசாந்த் வீர். இப்போதைக்கு மோர் சூட்டட் டு தட் ரோல்னா ராமகிருஷ்ண கோஷ் தாங்க. நம்பர் 7ல் அவர் ஆடி எப்படியாவது அவர் கிட்ட இருந்து பவுலிங்கில் 3 ஓவர் வாங்கிடலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், பேட்டிங் டெப்த் கிடைக்கும் அண்ட் பவுலிங்கில் ஒரு வெரைட்டி தருவார். நியூ பால் ஆப்ஷனும் இருப்பார் அண்ட் அதில் அவரை டெஃபினட்டாக க்ரூம் பண்ணியே ஆகணும். லோக்கல் மேட்சஸ்லாம் நியூ பாலில் யூஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட இருந்து நியூ பாலில் 2 ஓவர் வாங்கிட்டாங்கன்னா ஈஸியாக அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக பவுலிங் நினைப்ப வச்சுக்கலாங்க. ஸோ அதில் ஒரு மேஜர் அடிஷனாக இருப்பார். அதனாலேயே அவர் தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேயோட க்ரூஷியல் பிளேயராக இருக்க போகிறார் அட் நம்பர் 7. அதே பிரசாந்த் வீர் பக்கம் போனீங்கன்னா பிரசாந்த் வீர் கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டிங் ஸ்டைல் இருக்குது. நல்ல ஒரு பவர் ஹிட்டராக தெரிகிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃபுல் சீசன் டொமஸ்டிக்கில் ஆடாதனால ரொம்ப ராவாக தெரிஞ்சுது. பட் சம்ஹவ் சில இடத்துலலாம் அவரோட பொட்டன்ஷியலாக காட்டினார். அண்ட் அவர்கிட்ட இருந்து பவுலிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஓவர் வாங்குற கெப்பாசிட்டி இருக்குது. பட் அதுக்கான க்ரூமிங் ஒர்க்லாம் சிஎஸ்கே தான் பண்ணணும். இப்போதைக்கு அவரோட ரேஞ்சு இப்போ லாஸ்ட் ஐபிஎல் ஆடினது வச்சு பார்த்தீங்கன்னா நம்பர் 8 தான் அவர் செட் ஆவார். அண்ட் இதுக்கு முன்னாடி அவரோட பவுலிங் வீடியோ ஜென்ரலாக யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அண்ட் லைவ் மேட்சஸ் மேட் 1-2 மேட்ச் பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே பிரசாந்த் வீர் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு யூபி லீகோட மேட்சோட பவுலிங் வீடியோ ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பார் நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை செகண்ட் விக்கெட் நல்லா இருக்குங்க. செகண்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கி போட்டிருப்பாரு. தூக்கி போட்டுட்டு பால் அப்படியே ஸ்ட்ரெயிட் ரவுண்டாக வந்து ஸ்டம்பில் போல்ட் ஆக்கிடுவார். அது நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே போல் தேர்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு, லைட்டாக டேர்ன் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஒரு பவுலிங்கில் இருக்குது. அண்ட் இது போக ஒரு கேரம் பால், ஒரு ஸ்லைடர் மாதிரியான வெரைட்டி பாலும் போட்டிருக்காருன்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய அவரோட பவுலிங்கில் இருக்குது. அண்ட் அது போக பேட்டிங்கில் சமூகம் அங்கங்கே அவரோட பவர் ஹிட்டிங் அபிலிட்டியை பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்ல ஸ்கில்ஸ் தான். பட் இதுக்கான க்ரூமிங் ஆப்பர்ச்சுனிட்டி சிஎஸ்கேட்ட இருக்கா, சிஎஸ்கே அந்த எஃபர்ட் போட்டு ஆஃப் சீசனில் பண்ணுவாங்களான்றது தெரியல. பட் சப்போஸ் நல்லா ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு பிளேயர் ஆக்கிட்டாங்கன்னா நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் நம்மளோட பவுலிங் அண்ட் பேட்டிங் லைனப்பில். அடுத்ததான் நம்பர் 8, 10, 12 பார்த்துடலாம். 9 and 11 லேட்டராக பார்க்கலாம். 8 வந்து நம்ம ஜேமி ஓவர்டன் தான். கிளியர் ஹை பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஆப்ஷன், பேட்டிங் டெப்த் கிடைக்கும் அண்ட் மேட்ச் வினர் அகேன்ஸ்ட் இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ். நிறைய இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஷார்ட் பால் ஹை பேஸில் ஆட தெரியாது. ஸோ அசால்ட்டாக விக்கெட் எடுத்துருவார். நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா சிவியர் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. அண்ட் சப்போஸ் சிஎஸ்கே வந்து டியான் ஃபாரஸ்டும் சரி பிரவுஸையும் சரி ரீட்டைன் பண்ண போகிறாங்கன்னா இன்னொரு ஸ்லாட்டில் பேட்டராக போகிறது ஹை ரிஸ்க் ஆப்ஷன் ஜேமி ஓவர்டனுக்கு டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 10 and 12. நம்பர் 10 அன்ஷுல் கம்போஸ். நல்ல ஒரு பவர் பிளே பவுலர். லாஸ்ட் இயரை விட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினார். பவுலிங்கில் நிறைய பிளான்ஸோடு வந்திருந்தார். அண்ட் பேட்டிங் ஸ்கில் லைட்டாக இருக்குது. பேஸ் அகேன்ஸ்ட் தான் நல்லா பண்ணியிருந்தாரு கை. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜிடி அகேன்ஸ்ட் அந்த மேட்ச்சில் பார்க்கும்போது ஸ்பின் சுத்தமாக ஆட தெரில, பட் பேஸ் நல்லா ஆடிருந்தார். ஸோ சம்ஹவ் இந்த ஃபியூச்சர் எங்கேயாவது தேவைப்பட்டார்னா ஒரு பிஞ்ச் ஹிட்டராக இறக்கலாம் அகேன்ஸ்ட் பேஸ். பட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டிஃபென்சிவ் பிளான்ஸ் அண்ட் நிறைய கட்டர்ஸும் சரி பவுன்சரும் சரி நிறைய போடணும். 2025 லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஜிடி அதோட ஹைலைட்ஸும் நான் பார்த்துருந்தேன் கைஸ். அதில் ஒரு பவுன்சர் பால் போடுவார், அதில் ஒரு விக்கெட் எடுப்பார் நினைக்கிறேன், லாஸ்ட் விக்கெட் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுன்சர் இந்த இயர் போட்டாரான்னு எனக்கு தெரியல. பட் அகைன் ரொம்ப பார்த்த மாதிரியும் இல்லை. ஸோ அதை அவர் கண்டிப்பாக டெவலப் பண்ணணும். அவர் அதையும் பிளான்ஸில் இன்க்ளூட் பண்ணணும். தென் நம்பர் 12 கலீல் அஹ்மத். இந்த ஆப்வியஸ்லி ஒரு ஃபென்டாஸ்டிக் பவர் பிளே பவுலிங் ஆப்ஷன். ஒரு நல்ல ஸ்லோயர் கட்டர் வச்சிருக்காரு. அதெல்லாம் நான் பாசிட்டிவாக போட வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பவுலிங்கில் ஒன் டைமென்ஷன்லாம் இருந்ததுனால. பட் கலீல் அஹ்மத் இன்னொரு நெகட்டிவ் வந்து வெறும் ஒன் டைமென்ஷன்லாம் பவர் பிளேயில் மட்டும் தான் நல்லா பண்ணுவார். அண்ட் டிஃபென்சிவ் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஃபிளாட் ட்ராக்ட் அவர்கிட்ட பாலை நீங்கள் பவர் பிளேக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா, பவர் பிளேயில் ரன் போனாலும் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 3 ஓவர் 45 வந்து போட்டு கொடுப்பாரு. நெக்ஸ்ட் நம்பர் 9 and 11. 2 ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ். ஒன்று நேத்தன் எல் அண்ட் இன்னொன்று
இன்னொன்று நூர் அகமது. நேத்தன் எல்லிஸ் ஆப்வியஸ்லி பவர் பிளேயில் அட்லீஸ்ட் 1 ஓவர் விக்கெட் வாங்கிடலாம், 2 ஓவரே போட்டுடலாங்க. டீம் வந்து எக்ஸ்ட்ரா பவர் பிளே போலிங் ஆப்ஷன் இல்லைனா கூட ஹை ரிஸ்க்காக கூட அவர்கிட்ட 2 ஓவர் போட்டுடலாம். அவர் பவர் பிளேயில் நல்லாவே போடுவார். பட் அகைன் அவரோட ப்ரிடாமினன்டான மேஜர் ஸ்ட்ரென்த் அந்த டெத் ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸில் கட்டாஸ் போட்டு ரன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுக்கிறது. நல்ல ஒரு டிஃபென்சிவ் ஸ்கில் அவர்கிட்ட இருக்குது. அதை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம் இந்த இயரில். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபிட் இன் தி ஓவர்சீஸ் ஸ்குவாட் காம்பினேஷன். ஸோ நம்ம 3 பவுலரோட போவோம். ஜேமி ஓட்டன் மிடில் ஓவர் டெத் ஓவர் தான் போடுவார், நூர் அகமது மிடில் ஓவர் டெத் ஓவர் தான் போடுவார். நேத்தன் எல்லிஸ் அகைன் மிடில் ஓவர் டெத் ஓவர் தான் அவரோட ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் நூர் அகமது ஆப்வியஸ்லி ப்ரூவன் மேட்ச் வினர் இன் மிடில் ஓவர்ஸ் அண்ட் ஒரு பொட்டன்ஷியல் சூப்பர் ஸ்டார் பவுலர். அவரோட நம்பர்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருந்திருக்கு. பட் நிறைய வாட்டி இதை பார்க்க முடியுது, லைன் அண்ட் லைன் கண்ட்ரோலாக மிஸ் பண்ணுறாரு. டிஃபென்சிவ் ஆப்ஷன் இல்லை ஃப்ளாட் ட்ராக்ல. இந்த நிக்கோலஸ் பூரான் கிட்ட கம்போஸ் வாங்கினார் பாருங்க, வந்து மாங்குன்னு போட்ட இடத்துலேயே போட்டு அடி வாங்கிட்டே இருந்தார்ல, அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி தான் நூர் அகமது ஃப்ளாட் ட்ராக்ல டிஃபென்சிவ் ஆப்ஷன் இல்லைன்னா அப்படியே வந்து ஓடி வந்து ஒரே லென்த்தில் போடுவார், அதுவும் 6 போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் நம்மளோட பிளேயிங் 12. நிறைய இண்டிவிஜுவல் மேட்ச் வினர்ஸ் இருக்காங்க, ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா எதுவுமே எல்லா பர்சனும் மேட்ச் ஆகலை. எல்லாமே அழகாக மேட்ச் ஆகியிருந்தாங்கன்னா எல்லாரோட வேல்யூ ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கும் ஆர்சிபியில் தெரிகிற மாதிரி. பட் இங்கே அப்படி ஆகாதனால தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. ரைட், ரஃபாக இதுதான் நம்மளோட பிளேயிங் 12 இருக்குது. இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை இப்போ பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மேஜர் இஷ்யூ மிடில் ஆர்டர் ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ். நம்பர் 4 கார்த்திக் சர்மா, 5 டூபே, 6 பிரவுஸ்ன்றது ஒரே ரோல் பண்ணக்கூடிய 3 பேட்டர்ஸ். ஸோ இவங்களெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் டூபேக்கு அப்புறம் இன்னொரு 2 பவர் ஹிட்டர்ஸ் ஆர் ஃபினிஷர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம இப்படி பேசுறதுல அர்த்தம் இல்லை. பட் அதுக்கப்புறமும் பேட்டிங் இல்லாத நிலைமையில டீமோட வேல்யூ ரொம்ப குறையுது அந்த இடத்துல. ஸோ அதுவே ஒரு மேஜர் நெகட்டிவ் கைஸ். கார்த்திக் சர்மா இப்போதைக்கு ஹை பேஸை அவுட் ரைட்டு அடிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காரு. அவரால் ஆட முடியுன்ற நம்பிக்கையில் இருக்குது. அவரோட கேம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கான கேம் அண்ட் அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. பட் அகைன் 19-20 இயர்ஸில் அதெல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப டூ மச் தான். ஸோ அவரோட கேமை அவர் நல்லா பண்ணிடுவார். அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ரன்ஸ் அவர் அடிச்சிருவார். நெக்ஸ்ட் டூபேக்கு தான் இருக்கிறதுல லீஸ்ட் ஸ்கோரிங் ஏரியா இருக்குது, நிறைய வீக்னஸ் இருக்குது அகைன்ஸ்ட் ஹை பேஸ் அண்ட் இன் ஜென்ரல் எந்த போலிங் போட்டாலும் ஏதாவது ஒரு இடத்துல போட்டு அவர் அட்டாக் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பிரேவிஸ், அவருக்கு ஷார்ட் பால் வீக்னஸ் நிறையவே இருக்குது. அண்ட் இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் ஆஃப் த சீசனே இந்த ஷார்ட் லென்த்து ஹார்ட் லென்த்தில் போட்டு கழுத்திலே போடுறது தான் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் டெவால்ட் ரோஸோட வீக்னஸே அதுதான் இருக்கும் போது அவர் வந்தாலே ஷார்ட் பால் தான் போட்டு விக்கெட் எடுக்க பார்ப்பாங்க. அண்ட் அவருக்கும் இந்த ஏர் ஃபார்ம் ஒழுங்காக இல்லாதனால அவர் அவுட் ஆகிட்டு இருந்தார். இங்கே தான் கைஸ் பிரேவிஸ் அண்ட் டூபேவை 2 விதமாக ஜட்ஜ் பண்ணலாம். டூபேன்றது அவரால் அடிக்க முடியாதுன்றது ஊருக்கே தெரியும், அவர்கிட்ட ஸ்கில்லே இல்லை அந்த இடத்துல ஆடுறதுக்கு. ஸோ ஒருத்தன்ட்ட ஸ்கில்லே இல்லை, பட் இருந்தாலும் நான் அவனை ஃபினிஷராக தான் ஆட வைப்பேன்னு ஒரு டீம் ஆடினாங்கன்னா நம்ம டூபேவை கேள்வி கேட்கறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை கைஸ். டீம் மேனேஜ்மெண்ட் தான் கேள்வி கேட்கணும். அதே பிரேவிஸ் பக்கம் போனீங்கன்னா அவர்கிட்ட ஸ்கில் இருக்குது, ஸ்கில் இருந்தும் அவர் அடிக்காமல் இருக்காரு. ஸோ அது பிரேவிஸ் மேலே இருக்க மிஸ்டேக். அதை விட்டுட்டு அவர் நம்பர் 4ல் இறங்கியிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாரு. அதுக்கு எடுத்து விட்டுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அவரை சேஃப் கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடிக்கலன்ற மாதிரி சொல்லிடலாம், அவ்வளோதான். அவர் அடிக்கல, அவருக்கான சான்ஸ் நிறையா வந்துச்சு. ஈவன் போன இயரும் நம்பர் 5ல் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அதுதான் ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது. அவர் ஒரு நேச்சுரலான ஹிட்டர். ஸோ அவர் இருந்தால் ஈஸியாக மேட்ச் வின் பண்ணக்கூடிய அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி அந்த ஷார்ட் பால் வீக்னஸ் சமூகம் அவர் ரெக்டிஃபை பண்ணார்னா அசால்ட்டாக அடுத்த வருஷம் ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் 350 ரன் அவர் அடிச்சிருவார் நம்பர் 6ல் இறங்கினார்னா. இங்கே தான் நம்ம ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் கையில் எல்லாமே அமைய போகுது. அவங்க 100 லீகில் அவங்க டீமுக்கு தான் டெவால்ட் ரோஸ் ஆடுறாரு. ஸோ சம்கோ அங்கே எங்கேயாவது ஃபைன் டியூன் பண்ணி ஆஃப் சீசன் ஒர்க்லாம் போட்டாங்கன்னா ஐபிஎல் வந்து நமக்கு நல்லா பண்ணிடுவார். ஸோ சப்போஸ் டெவால்ட் ரோஸ் கிட்ட அந்த மாதிரி அபிலிட்டி வாங்க முடியல, அவரால் நம்பர் 6ல் ப்ளே பண்ண முடியலன்னா இன்னொரு ஆப்ஷனாக பேக்கப்பாக வச்சிருக்க டியான் ஃபாரஸ்ட் அந்த ரோலுக்கு க்ரூம் பண்ண பார்க்கணும். ஆர் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபினிஷர் ஆர் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஃபினிஷரை ஃபைன் பண்ணணும். இப்போதைக்கு டியான் ஃபாரஸ்டரை ரீடைன் பண்ணாங்கன்னா அந்த ரோலுக்கு போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மற்ற டீமோட ரிலீசஸ்லாம் பார்த்தேன், யாருமே ஒரு நல்ல பிளேயரை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஆல்ரெடி அன்சோல்டாக போன ஃபினிஷர்ஸை யாராவது எடுத்து நல்லா பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா டியான் ஃபாரஸ்டர் கிட்டேருந்து எதாவது வாங்க முடியுமான்றதை பார்க்கலாம். அவரும் உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினெட்லி நெக்ஸ்ட் இயர் வரும்பொழுது ஒரு ஐபிஎல் ரெடி பிளேயராக தான் வந்துடுவார். அதுக்கு முன்னாடி இருக்கிற மெயின் டெஸ்ட் SC20ல் நம்பர் 6 ஆர் நம்பர் 7 ரோல் அவர்கிட்ட கொடுத்து நீ போய் ஜாலியாக ஆடிட்டு வாப்பா, ஃபினிஷ் பண்ணி கொடுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்தது இந்த லேக் ஆஃப் ரிலேபிலிட்டி அட் நம்பர் 7. பிரசாந்த் வீர்கிட்ட அந்த நம்பர் 7ல் லாக் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்குது. அண்ட் என்னை பொறுத்தவரை அவரோட ஸ்பின் ஹிட்டிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டாருன்னா அசால்ட்டாக ஃப்ளோட்டராக தேவைப்படுற நேரத்தில் ஸ்பின் அடிக்கிறதுக்காக அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்சிபி மேட்ச்சில் குணால் பாண்டியா அவரை சூப்பராக டேக் ஆன் பண்ணுவார், அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இன்னோவேஷன்ஸாக நிறைய பார்க்க முடியுது அவரோட பேட்டிங்கில். ஸோ பேஸ் தான் ஆட வரலன்னா ஸ்பின்னை வச்சு குரூம் பண்ண பாருங்கள். ஸ்பின் நல்லா ஆடி கிராஜுவலாக பேஸ் ஹிட்டிங்கை வளர்த்துக்கிட்டாருன்னா ஒரு நல்ல
நல்ல பிளேயராக க்ரூம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பின்னை இப்போதைக்கு ஆட முடியுமா, ஸ்பின் ஹிட்டராக க்ரூம் பண்ண முடியுமான்றதை பார்த்தா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ ஸ்பின் ஹிட்டிங் வளர்த்துக்கணும், அது போக பவுலிங்கில் ஒரு 2-3 ஓவர் ஆகிறத க்ரூம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா அசால்ட்டாக அவர் நம்பர் 7 ஆடலாம். சப்போஸ் அவரோட டொமஸ்டிக் சீசன்லாம் நல்லா போச்சுன்னா. அவர் அப்படி இல்லைன்னா வேற ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை ஃபைன் பண்ண பார்க்கணும். ராமகிருஷ்ணா கோஷை நம்பர் 7 போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். பிச்சுக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ரைட், நம்ம தேர்டாக பார்த்தது அந்த ஓவர்சீஸ் பவுலிங் காம்பினேஷன் ஸ்ட்ரகிள். ஓவர் 10 எல்எஸ்னு ஒரு 3 பேருக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ஓவரில் பார்க்குறதுனால சிஎஸ்கே கிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. ஸோ அதனாலேயே ஒரு எக்ஸ்ட்ரா நியூ பால் பவுலர் ஆட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அதை சால்வ் பண்ணணும்னா ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் பவுல் இன் பவர் பிளேன்னு இருக்கணும். அவர் அப்படி இல்லைன்னா ஒரு இந்தியன் பவுலர் ஹூ கேன் பவுல் இன் ஆல் 3 ஃபேஸஸ்ன்னு இருக்கணும். இப்போதைக்கு இருக்கிற லெவலில் ராமகிருஷ்ணா கோஷ்னால பவர் பிளேயில் பவுலிங் போட முடியும். டொமஸ்டிக்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரியான அபிலிட்டியை ஐபிஎல் அவங்க கிட்ட வாங்கிட்டாங்கன்னா நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் நமக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் பவுலிங் லைனப்பை. ஸோ இதுதான் 3 ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ சிஎஸ்கேவோட இந்த 11 இருக்கிறது. இந்த 11 or 12 ஆல்மோஸ்ட் சேம் 12 தானே இருக்க போகுது அடுத்த வருஷம். ஸோ இதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றதை பார்த்துட்டோம். இதை எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணலான்றதையும் பார்த்துட்டோம். ஃபைனலி நெக்ஸ்ட் ஐபிஎல்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் சிஎஸ்கே பார்க்கணுன்றதை எங்கே நான் ஷேர் பண்ண போகிறேங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இதெல்லாம் சரி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இருக்கிற 12 இருக்கிற ஸ்குவாட்லேயே நிறைய நல்ல பிளேஸ்லாம் இருக்காங்க. ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு நான் சொன்னது பிரசாந்த் வீர் ஒரு ஸ்பின் ஹிட்டிங் பேட்டிங் ஆல்ரவுண்டரை மாற்றிட்டு 2 ஓவர் பவுலிங் எங்கேயாவது வாங்க முடியுமான்றது தான் பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி ராமகிருஷ்ண கோஷ் பவர் பிளேயில் பவுலிங் போடுறாரு டொமஸ்டிக்கில், அதே மாதிரி ஒரு பவுலிங்கை ஐபிஎல்லையும் போட முடியுமான்றதை பார்க்கணும். அதுக்கான க்ரூமிங் அவங்க பண்ணணும். நெக்ஸ்ட் மேஜர் ப்ராஜெக்ட் வந்து டியான் ஃபோரஸ்டரோட ஆல்ரவுண்ட் வேல்யூ கைஸ். நமக்கு அந்த நம்பர் 6 நம்பர் 7 அந்த ஹை பேஸ் ஹிட்டிங் பேட்டர் தான் இல்லாமல் இருக்கும், ஒரு ஃபினிஷர் இல்லாமல் இருக்கும். டியான் ஃபோரஸ்டர் நேச்சுரலாகவே அந்த லோயர் மிடில் ஆர்டர்ஸில் தான் எல்லா ஊர்லேயும் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவரை எப்படியாவது அந்த நம்பர் 6 நம்பர் 7 ரோலில் லாக் பண்ணிட்டு பவுலிங்கில் எங்கேயாவது ஒரு கட்டர் போடுற பவுலராக மாற்ற முடியுமான்றதை பார்க்கணும். பேட்டிங்கில் டெம்பரமெண்ட்லாம் நல்லா இருக்குது, செலக்டட் பால்ஸ் தான் அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டரை ஒரு 10 பால் 25 பேட்டராக மாற்ற முடியுமான்றதை சிஎஸ்கே பார்க்கணும். இந்த 3 விஷயத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ பேசிக்காக 3 பேர் ஆல்ரவுண்டர் தான், 3 ஆல்ரவுண்டரையும் ஆஃப் சீசன் ஒர்க் போட்டு கரெக்டாக க்ரூம் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஃப்ளெக்சிபிளாக 11 செட் பண்ணிடலாம். நம்பர் 4, 5, 6 இருக்க எல்லாமே மைனர் விஷயம் தான். ஸோ மேக்னில் நொரான்ஹாவில் ஒரு நம்பர் 5 நம்பர் 6 பவர் ஹிட்டரை வாங்க முடியுமான்றதை பார்க்கணும். அவரோட ரீச் நல்லா இருக்குது, அவரோட ஃபிசிக் நல்லா இருக்குது. அவரோட ஃபிசிக் பார்த்தீங்கன்னாவே நேச்சுரலாக ஒரு பவர் ஹிட்டர் மாதிரியான ஃபிசிக்கில் தான் இருக்காரு. ஸோ அதனாலேயே எனக்கு அங்கே ஏதாவது ஒரு பொட்டன்ஷியல் இருக்கோ அதை டேப் பண்ண முடியுமான்ற மாதிரி ஒரு பார்க்கணுன்னு ஒரு ஆவலில் இருக்கேன். இதுக்கப்புறம் கர்நாடகா பிரீமியர் லீக் வந்தால் அவர் ஹை பேஸ் அந்த ஷார்ட் பால் எப்படி ஆடுறாரு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து கிளியர் பண்ணிடலாம். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பொட்டன்ஷியல் இருக்குது அந்த இடத்துல. ஒரு பவர் ஹிட்டர் ரோலுக்கு கண்டிப்பாக க்ரூம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க, அது மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட பிளான்ஸ் என்னன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது கன்ஷுல் கம்போஸ் கிட்டேருந்து ஒரு கட்டரையோ ஒரு பவுன்சரியோ லேர்ன் பண்ணி எங்கேயாவது ஒரு பிளான் அவர்கிட்ட கொடுத்து கற்றுட்டு வாப்பான்னு சொல்லி பண்ணிடணும் கைஸ். அது ஒரு மேஜர் பாசிட்டிவாக இருக்கும் அவரோட பவுலிங்கில். அண்ட் அவருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸை கொடுக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங்கை ஒரு நியூ பால் பவுலராக மாற்ற முடியுமா ஐபிஎல் லெவலுக்குன்றதை பார்க்கணும். டொமஸ்டிக்ஸில் ஒரு நியூ பாலில் போட்டுட்டு இருக்காரு, பட் ஐபிஎல்ல பெருசாக போடலை. பட் கடைசியான ஒரு மேட்ச்லேயும் 2 மேட்ச்லேயும் ஒரு பவர் பிளேயில் உள்ள எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ மேபி கான்ஃபிடன்ஸ் வந்ததுனால கொடுத்தாங்களான்றது தெரியல. ஸோ அவர் நியூ பால் ஆப்ஷனை பார்த்தாங்கன்னா அவரால் மிடில் ஓவர்ஸ்லேயே போட முடியல. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுப்பாரு கேப்டனுக்கு. இதெல்லாம் பண்ணுவாங்களான்றதுல எனக்கு தெரியல கைஸ், பட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஈவன் இப்போ ரஜத் படிதார் கூட வின் பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருப்பாரு, ஆஃப் சைடில் தினேஷ் கார்த்திக் கூட ஒர்க் பண்ணாரா, டெக்னிக்கலாக ஏதாவது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஃபுட் ஒர்க்கில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுன்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சான். ஸோ இந்த மாதிரி நம்ம டீமில் யாராவது கேட்டு யாராவது பண்ணுவாங்களா, பண்ணுற ரேஞ்சுக்கு யார் இருக்கான்லாம் தெரியல. இப்போ டிகேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட்டாக இன்டர்நேஷனல் ஆடி இப்போ தான் வெளியே போன பேட்டர். ஸோ அதனால் ஓரளவுக்கு சின்ன பசங்க கூட நிறைய ஜெல்லாவார். அண்ட் அவர்கிட்ட வந்து ஈஸியாக எல்லாம் கேட்பாங்க, பசங்களும் ஓகேடா டிகே தானே சொல்லுவாரேன்னு. பட் நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே இல்லை. ப்ராப்ளி ஒரு அம்பாத்தி ராயுடுவோ ஒரு அபினவ் முகுந்தும் அந்த மாதிரியான ஏஜ் கேட்டகரியில் அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்கிற பிளேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஒரு மென்டாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆஃப் சீசனில் அவங்க நிறைய க்ரூம் பண்ணலாம், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கொடுப்பாங்க. அவங்களும் ஃபென்டாஸ்டிக்காக கிரிக்கெட் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி என்னோட பர்சனல் ஃபேவரட் அம்பாத்தி ராயுடு கைஸ். வேற லெவலில் கேமை புரிஞ்சு வச்சிருக்காரு. அண்ட் அவர் பேசும்போதுலாம் இதெல்லாம் தங்கமாச்சேடா, இந்த தங்கத்தை எங்கடா ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்ற மாதிரி சொல்ல தோணுது. அந்த லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிளேயர்ஸை போட்டால் கூட நேச்சுரலாக அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு கேட்கணுன்ற மாதிரி தோணும். ஓகே கேட்டால் பதில் சொல்லுவாங்கன்னு. சீனியர்ஸாக இருக்கும்போது நேச்சுரலாக ஒரு சின்ன பயமும் இருக்கும். பட் எனிவேஸ் கைஸ், நம்ம கடமையை நம்ம பண்ணியாச்சு. சிஎஸ்கே அவங்களோட கடமையை பண்ணுவாங்களான்றது தெரியல. பட் பண்ணாமல் யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ அதனால அதுக்கான பிளான்ஸும் அவங்க பைப் லைனில் வச்சிருப்பாங்கன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். ஆல்ரெடி இந்த வீடியோ ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மீதி இருக்க ஸ்குவாட் மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் என்ன, யாரை ரிலீஸ் பண்ணலாம், யாரை ரீட்டைன் பண்ணலான்றது தனியாக செப்பரேட்டாக பார்ட் 2 நான் ஷேர் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்களோட சிஎஸ்கே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காம பார்ட் 2க்கும் வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் அதையும் கூட்டி சீக்கிரம் ஷேர் பண்ண பார்க்குறேன். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாரோட கமெண்ட்டையும் நான் வாங்கிட்டு யார் யாரெல்லாம் இருக்கா, யார் யாரெல்லாம் இல்லை, சிஎஸ்கே என்னென்னலாம்
என்னென்னலாம் செட் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ ஒன்ஸ் அகைன். டேக் கேர். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.